வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடியோட ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ட் 19 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் in June 2023, the Ministry of DAS recently announced that the Gandhi Peace Prize for 2021 will be conferred upon Geetha Press, Gorakhpur. ஜூன் 2023 எந்த அமைச்சகம் 2021க்கான காந்தி அமைதி பரிசு கோரக்பூர் உள்ள கீதா பிரஸுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கல்ச்சர். இந்த காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் அவார்ட். இது கேஷ் ப்ரைஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் அவார்ட். கேஷ் ப்ரைஸ் வந்து 1 crore. பிளேக் அப்படின்னு சொல்லும்போது நெய்ம் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் ஆர் ஹேண்ட்லூம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1995 இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Next question, a dash tank called the Nidhi Aayog was established to advise the government. அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிதி ஆயோக் என்ற டேஷ் குழு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலிசி திங்க் டேங்க். ஆப்ஷன் டி கொள்கை சிந்தனை. நிதி ஆயோக் அப்படிங்கிறது Jan 1, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. 1950 ஸ்டார்ட் பண்ண பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி தான் நிதி ஆயோக் வந்திருக்கும். அப்புறம் இதோட சேர்மேன் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா APEDA ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இந்தியாவில் APEDA அப்படிங்கிறது என்ன, அதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை தான் நம்ம ஷார்ட்டா APEDA அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which Kathak dancer awarded with Padma Vibhushan in the year 1986? 1986 ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்ற கதக் நடன கலைஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பண்டித் பிர்ஜு மகாராஜ் அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ ருக்மணி தேவி பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் எந்த இயர்னா 1956 வாங்கியிருப்பாங்க. அடுத்து சோவனா நாராயண் அப்படிங்கிறவங்க பத்மஸ்ரீ அவார்டை 1992 வாங்கியிருப்பாங்க. சித்தாரா தேவியும் பத்மஸ்ரீ 1973 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லி இன் கிரிக்கெட் இஸ் த பொசிஷன் டேஷ். கிரிக்கெட்ல கல்லி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பிட்வீன் பாயிண்ட் அண்ட் ஸ்லிப். Next question, which of the following union territories of the highest sex ratio as per the 2011 census of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2011 மக்கள் தொகையில பாலின விகிதம் அதிகமாக உள்ள யூனியன் பிரதேசம். ஆப்ஷன் ஏ புதுச்சேரி. பாலின விகிதம் டோட்டலா பார்த்தீங்கன்னா 940,000 மேலுக்கு டோட்டல் இந்தியாவில் 940 ஃபீமேல்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா கேரளா, செகண்ட்ல தான் புதுச்சேரி. லாஸ்ட் லோவஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாமன் அண்ட் டியூ. டோட்டல் வந்து 618 ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Indian has won 2 Oscars in the same year? ஒரே ஆண்டில் 2 ஆஸ்கார் விருதுகளை வென்ற இந்தியர் கேட்டிருக்காங்க. AR ரஹ்மான். ஆப்ஷன் ஏ AR ரஹ்மான் அண்ட் ரசுல் பூக்குட்டி. இவங்க 2 பேருமே எந்த மூவிக்காக வாங்கியிருக்காங்கன்னா ஸ்லம் டாக் மில்லினியரி அப்படிங்கிற மூவில இசையமைச்சதுக்காக ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆடடா எந்த இயர்னா 2009. AR ரஹ்மானுக்கு ஆடடா ஜெய் ஹோ அப்படிங்கிற சாங்குக்காகவும் கிடைச்சிருக்கும். Next question, on which Indian musician's life was the documentary film
பன்சூரி குரு பேஸ்ட் ஆன்? எந்த இந்திய கலைஞரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பன்சூரி குரு என்ற ஆவணப்படம் எடுக்கப்பட்டது அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஹரிபிரசாத் சௌராஷ்யா. விநாயக் ராம் அப்படிங்கிறவர் வந்து கதம் பிளேயர், கதம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர். நெக்ஸ்ட் பண்டித் ரவிசங்கர் வந்து சித்தார், ஹரிபிரசாத் சௌராஷ்யா ஃப்ளூட், சிவ்குமார் சர்மா வந்து சந்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்ஜத் அலி கான் இஸ் மியூசிக் எக்ஸ்போனன்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரோத் அப்படிங்கிறவரு. இவரை வந்து சரோத் சம்ராட் அப்படின்னு சொல்லுறாங்க. இவருக்கு பத்ம விபூஷன் 2001 வந்து கிடைச்சிருக்கும். அப்புறம் பத்மபூஷன் வந்து 1919 கிடைச்சிருக்கும். பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1975 கிடைச்சிருக்கும். அப்புறம் சங்கீத் நாடக் அகாதமி அவார்டு வந்து 1989 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், Tulip festival is related to which of the following state or union territory ன்னு கேட்டிருக்காங்க. டூலிப் பண்டிகை பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர். இங்க தான் சாஃப்ரான் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. சாஃப்ரான் ஃபெஸ்டிவல், சிக்காரா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா பொங்கல், தைப்பூசம், கேரளா வந்து விஷு, ஓணம், மகர விளக்கு. திரிபுரா வந்து பிஜ்ஹூ அப்படிங்கிறது சக்மா ட்ரைப்ஸோட ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் கார்ச்சி பிலக். நெக்ஸ்ட் கொஸ்டின், who banned the tractor in Punjab in 2023? 2023 பஞ்சாபில் டிராக்டரை தடை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பகவத் மான். இவர் வந்து சிஎம் ஆஃப் பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், டூலிப் ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித்? டூலிப் ட்ராஃபி அப்படிங்கிறது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னா ஆப்ஷன் பி கிரிக்கெட் அப்படிங்கிறது. பேட்மிண்டனுக்கு எதெல்லாம்னா தாமஸ் கப், BWF வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இங்க வந்து கேஷ் மணி வந்து பிரைஸா கொடுக்க மாட்டாங்க. நோ பிரைஸ் மணி. நெக்ஸ்ட் ஃபுட்பால் பார்த்தோம்னா ஃபிஃபா வேர்ல்டு கப், டுரன் கப். பாஸ்கெட்பால் வில்லியம்ஸ் கப், தோர்ட் மெமோரியல் ட்ரோஃபி. கிரிக்கெட்டுக்கு வேற வில்ஸ் ட்ராஃபி, ICC வேர்ல்டு கப், ராஞ்சி ட்ராஃபி. Next question, the Supreme Court has special advisory jurisdiction in matters which may specifically be referred to it by the President of India under article. இந்திய குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் விஷயங்களில் உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பு ஆலோசனை அதிகார வரம்பு உள்ளது அப்படின்றத எந்த பிரிவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் சி 143. சுப்ரீம் கோர்ட் பற்றி ஆர்டிகிள்ஸ் வந்து 124 to 147. இதே நேரம் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் வந்து ஆர்டிகிள் 214 231 வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், in which of the following schedule of the Indian Constitution
The concurrent list is given. இந்திய அரசியல் அமைப்பின் கீழ்கண்ட எந்த அட்டவணையில் ஒத்திசைவு பட்டியல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஷெட்யூல்ஸோட ஷார்ட்கட் வந்து டியோஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியோஸ் டிஇ டி அப்படிங்கிறது territories and states, E அப்படிங்கிறது emoluments, A stands for affirmations and votes, R stands for Rajya Sabha seat allocation, S stands for scheduled areas. OF of O stands for other tribal areas. F stands for federal list. Next O stands for official languages. L stands for land reforms. D stands for defection. Next PM. P stands for Panchayat. Panchayat வந்து 73rd constitutional amendment ல ஆட் பண்ணுவாங்க. Municipality. M for municipality. 74th amendment ஆக்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, 7th schedule F. Next question, the Board of Control of Cricket BCC has appointed as the chairman of the Senior Men's Cricket Selection Committee in 2023. 2023ல ஆண்கள் கிரிக்கெட் தேர்வு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, அஜித் அகார்கர். இப்ப பிரசண்டா இவரு தான் இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is an example of constitutional bodies in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. constitutional bodies அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடிஸ் எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷனல் அப்படி சொல்லுவோம். நான் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னா பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபால சட்டங்கள் இயற்றி பில்ஸ் வந்து பாஸ் பண்ணி கொண்டு வர அமைப்புகளை வந்து நான் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான், த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எதெல்லாம் பார்த்தோன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் இதெல்லாம் வரும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, லா கமிஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே வந்து அப்புறம் லோக்பால் அண்ட் லோக் காய்தா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதெல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்கனாமிஸ்ட் கால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவைலிங் இன் இந்தியா ஃபார்ம் அஸ் டேஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் உள்ள வேலையின்மை எந்த வகையான வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, டிஸ்கைஸ்டு. டிஸ்கைஸ்ட் அப்படின்னா ஜாப் வந்து கம்மி, அதாவது ஒர்க்கு கம்மியாக இருக்கும், ஆனால் ஒர்க்கிங் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ ஒரு தனிநபரோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் கம்மியாகும்,
இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணுவாங்க, அதாவது வெளியேற்றுவாங்க ஜாப்ல இருந்து. அப்படி வரக்கூடியது தான் நம்ம டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Next question, during the ancient period in India, the term Sandhi Vigraha was used to refer to which of the following? Sandhi Vigraha அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்க பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மினிஸ்டர் ஆஃப் வார் அண்ட் பீஸ், போர் அண்ட் அமைதி அமைச்சர். இதெல்லாமே குப்தா பீரியட்ல யூஸ் பண்ணது. இப்போ சீஃப் கிராஃப்ட்ஸ்மேன், தலைமை கைவினைஞரை என்ன சொல்லுவாங்கன்னா பிரதம குலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை நீதித்துறை அதிகாரிய மகா தண்டநாயகான்னு சொல்லுவாங்க. Next question, according to the Indian Constitution, how many organs are there in the government of India? எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3. எதெல்லாம் அப்படின்னா legislature, executive, judiciary. Next question, who wrote the original handwritten version of the Indian Constitution? இந்திய அரசியல் அமைப்பில் அசல் எழுத்து பதிப்பை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிறவங்க. எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இட்டாலிக் ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பாங்க, இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிஆர் அம்பேத்கரை நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். Thank you for watching.